நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் புதுச்சேரி மாநில திமுக மகளிர் அணி அமைப்பாளர் திருமதி காயத்ரி ஸ்ரீகாந்த் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். சமீபத்துல புதுச்சேரியில ஒரே போராட்டங்களா நடந்துகிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா காங்கிரஸ்காரங்க போய் பிரதமர் மோடி அவர்களுடைய பொம்மையை எரிக்கிறாங்க. அங்க போராட்டம் நடத்துறாங்க. சில பிஜேபியை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆபீஸ்க்கு வாசல்ல நின்னு வந்து போராட்டம் நடத்துறாங்க. ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்த மாதிரி இந்த செய்திகள் எல்லாம் பார்த்தா என்ன நடந்தது, ஆக்சுவலா என்ன பிரச்சனை? அகில இந்திய அளவுல ஏஐ சமிட் ஒண்ணு டெல்லியில நடக்குது. அந்த ஏஐ சமிட்ல என்ன மாதிரியான குளறுபடிகள் நடந்துச்சுங்கிறத நம்ம சமூக ஊடகங்கள் வாயிலாக பார்க்கிறோம். சைனாவோட ரோபோட்டை எடுத்துட்டு வந்து நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றது. அப்புறம் இந்த கோல்கொண்டா யூனிவர்சிட்டியில ஒருத்தர் பொம்மை ரோபோட்டை தூக்கிட்டு வந்துட்டு கிறுகிறுன்னு சுத்தி வந்தது. இந்த மாதிரியான சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கும் போது அகில இந்திய அளவிலான இளைஞர் காங்கிரஸார் வந்து என்ன பண்றாங்க, அந்த ஏஐ உச்சி மாநாட்டுக்குள்ளேயே போய் தான் போட்டிருந்த ஷர்ட் எல்லாத்தையும் அவுத்து மோடிக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு போயிருச்சு, இங்க ஏஐன்னு சொல்லிட்டு இங்க வந்து மோடி மஸ்தான் வேலையை பாக்குறீங்கிற மாதிரியான கண்டன குரல்கள்லாம் எழுப்பி அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில ஏஐ உச்சி மாநாட்டுல காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இதனோட தொடர்ச்சியா அன்று மாலையே புதுச்சேரி பாஜகவினுடைய இளைஞரணி என்ன பண்றாங்கன்னா, புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்து வாசல்ல ஓடி போய் ராகுல் காந்தியோட உருவ பொம்மையை போட்டு கொளுத்தி அங்க ஒரு அட்ராசிட்டி நடக்குது. அந்த சம்பவம் நடக்கும்போது காங்கிரஸ் கட்சி ஆபீஸ்ல ஒருத்தர் 2 பேரை தவிர வேற யாருமே கிடையாது. ஏன்னா 6-7 மணிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் மீட்டிங்னா தான் பார்ட்டி ஆபீஸ் பக்கம் நம்ம போவோம். அதுபடி மீதி எல்லா நேரங்கள்லயும் அது காலியா தான் இருக்கும். முன் அறிவிப்பு எதுவுமே இல்லாம பாஜக இளைஞரணி போய் ராகுல் காந்தியோட குடும்பாவியை கொளுத்துறாங்க. அப்போ ஒரு கட்சியினுடைய அலுவலகத்து வாசல்ல தான் தலைவரை வந்து குடும்பாவி கொளுத்துறத எந்த கட்சியாவது ஏத்துக்குமா? திருப்பியும் கண்டனம் தெரிவிக்கிற விதமா காங்கிரஸ் ஒரு 200-300 பேர் போய் பிஜேபியினுடைய கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்படி நடக்கும் போதே மோடியினுடைய கொடும்பாவியே காங்கிரஸார் வந்து கொளுத்துறாங்க. அப்போ மகளிர் காங்கிரஸாரும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த பக்கம் யார் கையிலயும் அடியோ இந்த குச்சியோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. ஆனா பிஜேபி எதிர்த்து நிக்கிற ஒரு 10 பேர் பிஜேபி காரங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய குச்சி, தடி, கோலு, உருட்டைக்கட்டை இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாங்க பார்க்கலாம், வாங்க பார்க்கலாங்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு முழு முதல் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி. இன்னொரு கட்சி அலுவலகத்துக்கு போய் முன்னறிவிப்பு ஏதுமின்றி எந்த விதமான தகவலும் போலீஸுக்கு சொல்லாம நேரடியா போய் குடும்பவை கொளுத்திட்டு வந்தது எந்த வகையில நியாயம்? இன்னொன்னு, புதுச்சேரியில உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் பாஜகவை சேர்ந்தவர். பாஜகவினுடைய அமைச்சர். அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துரும்ன்ற அந்த கொஞ்சம் கூட அந்த காமன் சென்ஸ் இல்லாம போலீஸ தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறோம், எது நடந்தாலும் பாத்துக்கணுங்கிற திமிர்ல இங்க வந்து ராகுல் காந்தியோட குடும்பாவியை கொளுத்திட்டு போறாங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிஜேபி கட்சி வாசல்ல போராட்டம் நடக்கும்போது காங்கிரஸாரே தடி கொண்டு வச்சு லத்தி சார்ஜ் பண்ணி கூட்டத்தை கலைக்கிறாங்க. ஆனா இந்தாண்ட பக்கம் அந்த தடியை வச்சுக்கிட்டு நிறுத்திட்டு இருக்கிறவங்கள வந்து எதுவுமே பண்ணல போலீஸ். அமைதியா நீங்க போங்க, நீங்க போங்கிறாங்க. அப்படி இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது எல்லாரும் போராட்டம் பண்றாங்க, கலைஞ்சிடுறாங்க. திருப்பியும் இந்திரா காந்தி சிக்னல்ல போராட்டம் நடக்குது. அந்த இடமே ஒரு கலவரமாக இருந்ததுதான். திருப்பியும் காங்கிரஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு திருப்பியும் அவங்க நம்ம தாக்குறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எதுக்கும் தயாராக இருக்கணும் அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காங்கிரஸ் வந்து பேசுறாங்க. திருப்பி ஒரு பிரஸ் மீட். பிரஸ் மீட் வந்து என்ன நடந்துச்சு? கடும் கண்டனங்களை காங்கிரஸ் வந்து பாஜகவுக்கு தெரிவிக்குது. இதற்கிடையில பாஜகவினுடைய மகளிர் அணி தலைவி தாமரை செல்விங்கிறவங்க ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. என்ன வீடியோன்னு கேட்டீங்கன்னா, சுத்தி ஒரு 10-15 பெண்கள் இருக்காங்க. நிஷா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மகிழா காங்கிரசினுடைய தலைவியா இருக்காங்க. அவங்க உட்கார்ந்து படுத்து போராட்டம் பண்ண பாஜக கட்சி அலுவலகம் முன்பு இவங்க வந்ததுனால அந்த இடமே தீட்டாயிடுச்சாம். அது ரொம்ப கேவலமான தரக்குறைவான வார்த்தைகள் வீடியோல அதெல்லாம் சொல்ல முடியல. தரக்குறைவான வார்த்தைகளை சொல்லி அவர்களை தனிநபர் தாக்குதல் செய்து கேவலமாக, இழிவாக, பெண்ணினுடைய மாண்பை குலைக்கக்கூடிய வகையிலான வார்த்தைகளை சொல்லி அவங்க வந்து போனதுனால எங்களோட தெருவினுடைய புனிதம் கெட்டு போச்சு. அதனால நாங்க தீட்டு கழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மஞ்சள் தண்ணியை ஊத்தி நாங்க கழுவி விடுறோம்னு அந்த ரோட்டை கழுவி விட்டுட்டு உட்கார்ந்துருக்கு இந்த பிஜேபி மகளிர் அணி. நான் அவர்களை எல்லாம் பார்க்கும்போது நான் சொல்லுறது உண்டு. நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் மகளிர் வந்து தனித்தன்மையோட செயல்படணும்ன்றது என்னோட விருப்பம்.
மகளிர் எந்த கட்சியில இருந்தாலும் நீங்க எந்தெந்த கொள்கையில இருக்கீங்களோ அந்த கொள்கையில இருந்துட்டு மகளிருக்கு நல்லது பண்ணணுங்கிறது தான் என்னோட விருப்பம். இவர்களும் என்கிட்ட பேசுவாங்க. ஆனா இன்னொரு மகளிர் அணியை நம்ம கேவலமா பேசுறோங்கிற அந்த குறைந்தபட்ச அறிவு இல்லாம இந்த இன்னைக்கு காங்கிரஸ் எதிர்த்து தடி எடுத்து நின்னுட்டு இருந்தவங்களோ, இன்னைக்கு காங்கிரஸ்க்கு எதிரா இன்னைக்கு வந்து தீட்டு கழிக்கிறேன்னு சொன்னவங்க இவங்க எல்லாம் யாருன்னா முன்னாள் காங்கிரஸார். இந்த பாஜகல இப்போ போய் பதவிக்காகவும் அரசியல் பலத்துக்காகவும் அங்க போய் அரசியல் ஆதாயத்துக்காகவும் ஒட்டிக்கிட்டு இன்னைக்கு அதே காங்கிரஸை எதிர்த்து நின்னுக்கிட்டு புதுச்சேரியில ஒரு அரசியல் நாகரிகமற்ற தன்மையை இன்னைக்கு பாஜக உருவாக்கி இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு பெண்களுக்கான மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில அவங்களோட போராட்ட களம் இல்ல. ரொம்ப கேவலமா தரக்குறைவான விமர்சனங்களை முன்வைத்து மகளிர் அணி தலைவி நிஷாவை வந்து இழிவா வந்து தீட்டு கழிக்கிறேன்னு பேச எந்த காலத்துல இருக்கிறோம் நம்ம? அப்ப தீட்டு கழிக்கிறேங்கிறதுல தீண்டாமையினுடைய ஒரு வடிவம் தானே. அவர்கள் மேல இன்னும் வழக்கு பதிவு பண்ணலையே. காங்கிரஸ்காரர்கள் 4 பேர் கைது பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தர் தேடிட்டு இருக்காங்க. ஆனா முதலாக இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருந்தது பாஜகவினுடைய இளைஞரணி வந்து கொடும்பாவி கொளுத்திருந்தது. ஆனா இது வரைக்கும் எத்தனை பேர் கைதானாங்கிறது தகவல் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் புதுச்சேரியில் அரங்கேறுவதுங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா புதுச்சேரியினுடைய அரசியல் களம் என்பது இன்னைக்கு எல்லாருமே வந்து எதிர்கருத்துக்கள் பேசிக்கிட்டாலும் மாற்று கட்சிகள்ல இருந்தாலும் அண்ணன் தம்பி மாமா மச்சான் அக்கா தங்கச்சி அப்படிதான் பேசக்கூடிய உறவு முறைகள் இன்னைக்கு புதுச்சேரியில இருக்கு. அந்த அளவுக்கான அரசியல் நாகரீகம் முதிர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக புதுச்சேரி இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த பிஜேபியினுடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக இது எல்லாத்தையும் சீர்குலைக்கிற வகையில இருக்கு. நீங்க வாங்க, நான் ஒருத்தர் சொல்றாரு முதலியார்பேட்டையில இப்ப முன்னாள் எக்ஸ்-எம்எல்ஏ இப்ப இன்னைக்கு போய் பிஜேபியில சேர்ந்திருக்காரு. அதிமுகவில் இருந்து இன்னைக்கு பிஜேபி போனவர். நீங்க எல்லாம் யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். நீங்க வாங்க, நான் தனியா பாத்துக்கிறேன், ஒத்தைக்கு ஒத்துக்க பாத்துக்கிறேன், சொல்லுங்க இடத்த சொல்லுங்க, நான் வரேன். இந்த மாதிரியான சவால்கள்லாம் எதுக்கு? புதுச்சேரி மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை முடக்கக்கூடிய ஆளுநரை எதிர்த்து இவங்க யாரும் பேசல. புதுச்சேரிக்கு நடக்கூடிய நலத்திட்டங்களை வந்து கிடைக்காம இருக்குங்கிறதுக்காக இவங்க ஒரு துரும்பையும் கிள்ளி போடல. பெஸ்ட் புதுச்சேரின்னு சொன்னாங்க, இன்னைக்கு புதுச்சேரியா ஒஸ்ட் புதுச்சேரியா மாறி இருக்கு. அதை பத்தி எதுவும் பேசல. வெல்லும் தமிழ் பெண்கள் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து தமிழ்நாடே வந்து இந்திய அளவுல பெண்கள் எல்லோரும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. ஆனா புதுச்சேரியில அந்த உரிமை தொகைங்கிற பேர்ல இவங்க கொடுக்குற காசை லைன்ல நின்றுட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு புதுச்சேரியில இருக்கு. பொங்கல் தொகுப்பே இன்னும் நிறைய பேருக்கு வரல. பொங்கல் முடிஞ்சு ஒரு 1.5 மாசம் ஆகுது. இன்னும் பொங்கல் தொகுப்பே போகாத கிராமங்கள் இருக்கு புதுச்சேரியில. அப்ப இப்படிப்பட்ட ஆட்சியை இதுவரைக்கும் எந்த ஊடகங்களோ இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கல. லாட்டரி அதிபர்னு ஒருத்தர் வந்துட்டு லாட்டரி அதிபரோட செட்டு சேர்ந்துக்கிட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜகவில் இருக்கக்கூடிய இலாக்கா இல்லாத அமைச்சர், தொடர்ந்து இவங்க எல்லாம் செய்யக்கூடிய இந்த அநாகரிகமான அரசியலுக்கு 2026 தேர்தலில் புதுச்சேரி மக்கள் தக்க பாடம் புகட்டுவார். புதுச்சேரியில இப்ப பாஜக கூட்டணி தான் ஆட்சியில இருக்கு. ரங்கசாமி அவர்களும் முதலமைச்சரா இருக்காரு. இப்ப எப்படி மேம் இருக்கு களம்? என்ன மாதிரியான மனநிலையில மக்கள் இருக்காங்க இந்த தேர்தல்? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து புதுச்சேரி மக்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு ஆட்சி நமக்கு கிடைக்காதா? இப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டாரா? ஒன்றியத்தில் ஆளக்கூடிய மோடி அரசை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு நமக்கு இப்படி ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்களா? ஆளுநர் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய வகையில இங்க ஒரு ஆட்சி அமையாதா? நம்மளுடைய புதுச்சேரிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிகாரம் இருந்தும் அதிகாரம் இல்லாமல் இன்னைக்கு அதிகாரிகள் கிட்ட இன்னைக்கு வந்து நாம கை கட்டி நிக்க வேண்டிய அவல நிலை இன்னைக்கு புதுச்சேரியில இருக்கு. இந்த நிலையெல்லாம் மாறாதா? புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்காதா? புதுச்சேரியினுடைய மொழி பெருமை இன்னைக்கு வந்து ஈஜிப்ட்ல சிகை கொற்றன் வரக்கண்ட அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு உலகளாவிய அளவுல இவ்வளவு ஒரு பெருந்தன்மையோட இன்னைக்கு பார்க்கப்படுது. இன்னைக்கு தமிழர்களுடைய பெருமைகள் வந்து உலகளாவிய அளவுல பேசப்படுது. ஆனா இன்னைக்கு அரிக்கன்மேடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இங்க வாணிபம் நடந்த கடல் போக்குவரத்து நடந்த தடயங்கள் இருந்தும் கூட அதை பற்றிய முழுமையான அகழ்வாராய்ச்சியை செய்யாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசை பற்றி நாம என்ன சொல்றோம்? தமிழ்நாடுகளுடைய மொழி, பண்பாடு, நாகரீகம் எல்லாத்தையும் மீட்டெடுத்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. ஆனா இன்னைக்கு புதுச்சேரியில இது எதையுமே செய்யாம ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாத ஆட்சி தான் இன்னைக்கு புதுச்சேரியில் நடந்துட்டு இருக்கு. இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையெடுத்து அதானிக்கும் அம்பானிக்கும் இன்னைக்கு ஆல்ரெடி காரைக்காலுடைய துறைமுகம் அதானி கைக்கு போயாச்சு. அதானி போட்ஸா மாறியாச்சு.
அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுவதற்கு தான் பிஜேபி தயாராக இருக்கிறதே தவிர இங்க வந்து புதுச்சேரியினுடைய வளர்ச்சிக்கோ மக்களுக்கோ இவர்கள் எதையும் செய்வதற்கு தயாராக இல்லை. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், பாண்டிச்சேரி என்ஜினியரிங் காலேஜா இருந்துச்சு முன்னாடி. இன்னைக்கு அதை நாங்க தரம் உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்கலைக்கழகமா தரம் உயர்த்துறோம்ட்டு பேரை மட்டும் மாத்திட்டு உள்ள எதுவுமே மாத்தல. அடிப்படை வசதிகளே இல்லாம இன்னைக்கு அந்த பல்கலைக்கழகம் மிக மோசமான நிலையில இருக்குதுங்கிறத பார்க்க முடியுது. அப்ப தொடர்ந்து புதுச்சேரியினுடைய ஜிப்மர், எங்க இருக்கிற நோயாளிகளும் புதுச்சேரி ஜிப்மருக்கு வந்தா நல்லா ஆக்கிடுவாங்க, ஆபரேஷன் பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல்லா அந்த சக்சஸ் ரேட் வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னக்கூடிய இடத்துல பேராசிட்டமாலே இல்லாத நிலைமைக்கு இன்னைக்கு வந்து மாத்தி அமைச்சிருக்கக்கூடிய வகையில கடந்த காலங்களில் ஜிப்மரனுடைய நிர்வாகம் என்பது மாறி இருக்கு. இங்க வந்து படித்த பட்டதாரிகளுக்கு வேலை இல்லை, எல்லா வெளி மாநிலங்கள்ல போய் வேலை செய்யறாங்க. தமிழ்நாடு பிறகு தோழி விடுதின்னு போட்டு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலை வந்து என்ஹான்ஸ் பண்ணி இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனா புதுச்சேரியில அந்த மாதிரியான தொழில் நிறுவனங்கள் கிடையாது, தொழில் முடங்கி போயிருக்கு. இது வரைக்கும் 19 கார்பரேஷன்கள், அரசு சார்பு நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. வேலை வாய்ப்பு இல்லாம எல்லாம் வெளி மாநிலத்துக்கு போய் செட்டில் ஆகுறான். அங்க இருக்கிற மைக்ரன்ஸ், வெளியில இருக்கிற மைக்ரன்ஸ் புதுச்சேரிக்கு வர்றாங்க. குறைந்தபட்ச கூலியாவது கிடைக்காதா அப்படின்னு 100 நாள் வேலை திட்டத்தையும் இன்னைக்கு வந்து மகாத்மா காந்தி பேரை தூக்கிட்டாங்க. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் புதுச்சேரியில இருக்கு. இது பொது ஊடகங்களால பேசப்படாத, விவாதிக்கப்படாத பல விஷயங்கள் இங்க இருக்கு. நம்ம உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் எங்கெங்கயோ எடுத்துக்காட்டு காட்டுறோம். ஆனா எடுத்துக்காட்டுக்கு நீங்க காட்ட வேண்டியது இந்த டபுள் என்ஜின் சர்க்காருன்னு சொல்லி ஒன்றியத்தில் பாஜக, மாநிலத்தில் பாஜக, இங்க தேனாறு ஓடும் பாலாறு ஓடும் சொல்லி உள்ள வந்தவங்க சாக்கடை கூட ஓடாம தேங்கி நிக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு புதுச்சேரி வச்சிருக்காங்கிறதுக்கு ரெட்டை இன்ஜின் மாடல்னு சொல்லி இது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படிங்கிறதுக்கு புதுச்சேரி தான் சாட்சி அப்படிங்கிற நான். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜினுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஒரு டம்மி பாபா அப்படிங்கிற மாதிரிதான் புதுச்சேரி இன்னைக்கு இருக்கு. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.